ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மார்னிங் எடுத்த விலாகுங்க. நம்ம வீட்டு சைடு தான் நிறைய மாடு வந்து மேய்ச்சலுக்காக போகும். அதில் 2 மாடு தான் இவங்க வந்து நாங்கள் தண்ணி அதெல்லாம் வைப்போம். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கே கிளம்பிட்டோன்னா இன்றைக்கி என் பையனுக்கு வேக்சின் போடுறது இருந்துச்சு. அதுக்காக தான் கிளம்பிட்டோம். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து லைப்ரரி வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் வந்து கோச்சிங் கொடுக்குறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வண்டி வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. அதையும் கூட்டிகிட்டு போய் பெட்ரோல் போட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்கூல் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எந்த ஸ்கூல், எந்த ஊரில் இருக்குன்னு. அப்படியே ஸ்கூலை பார்த்தபடியே நாங்கள் எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். தாத்தா மாடை வந்து வயலில் நிப்பாட்டி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட்லாம் நாற்று வந்து அறுவடை பண்ணிட்டாங்க போல இருக்குங்க. இது வந்து எங்கள் ஊர் ஐயனார் கோவில். ஆனால் எங்கள் ஊரை தாண்டி எங்கள் அம்மா ஊருக்கு போகிற வழியில் இன்னும் வயலெல்லாம் அறுவடை பண்ணாமல் இருந்தாங்க. அப்படியே நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம் அங்கன்வாடியே. என் பையனுக்கு வந்து 10வது மாத ஊசி தான் தடுப்பூசி போட வந்திருந்தோம். அவருக்கு வந்து 4 ஊசி போட்டிருந்தாங்க, 2 கையிலையும் 2 கால்லையும். அதுக்கப்புறம் இந்த பேராசிட்டமல் கொடுத்தாங்க. 10ஆம் மாதம் வந்து காய்ச்சல் வராது, இருந்தாலும் நீங்கள் 2.5 ml வந்து கொடுங்க, ஒரு நாளைக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என் பையனுக்கு வந்து காய்ச்சல் வரல. அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு பூவெல்லாம் சாமி ஃபோட்டோவுக்கு வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி. இதுதான் எங்கள் அம்மா வீட்டோட பூஜை அறை. அதுக்கப்புறம் மோட்ரு போட்டு தண்ணி பிடிச்சிட்டு வீட்டில் செடியெல்லாம் ரொம்ப வாடி இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். இன்னும் நிறையா செடி இருக்குன்னு அவங்களுக்கு காட்டலை. அப்புறம் நம்ம கோலத்தையும் போட்டாச்சு. இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு. நல்லா இருக்கா? அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அடுத்து வந்து எங்கள் மடத்துக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து எங்கள் சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க அவங்களோட வைக்கக்கட்டு வந்து கீழே விழுந்துருச்சு, அது கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போய் அதை ஏற்றி விட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வந்து நெல் வந்து அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சைடு வந்து மிஷின் வச்சு அறுவடை பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த நெல்லெல்லாம் இந்த இடத்துல தான் குமிச்சு வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் எங்கள் மடத்துக்கு வந்துட்டோங்க. இதுதான் எங்கள் மடம். முதல்ல எங்கள் மடம் வந்து இங்கே இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் சின்ன கோயிலாக இருந்துச்சு. அதை இப்போ வந்து ரெனோவேஷன் பண்ணி கோயிலை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நவகிரகம் வைக்கிறதுக்காக இந்த இடம் கட்டுறாங்க. தண்ணி தொட்டிலாம் புதுசாக கட்டியிருக்காங்க. நானே இந்த கோயிலுக்கு போய் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி போனது. அதுக்கப்புறம் பையன் பிறந்துட்டு போகவே இல்லைங்க. இப்போ தான் பையனையும் கூட்டிகிட்டு ஃபஸ்ட் டைம் போனோம். கோவிலோட கும்பாபிஷேகம் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சூப்பராக கேப்சர் பண்ணி வீடியோவில் போடுறேன். இது வந்து வாழை மரம் வந்து எங்கள் மாமனார் தான் வச்சு வந்து வளர்த்தாங்க. இது குட்டியாக இருக்கும் போது நான் போனது இதுவே இவ்வளோ பெருசாக இருந்துருச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு வாழைத்தோப்பில் தண்ணி வந்து அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே போய் நடந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.